வந்து சிஎஸ்கே பொம்பளை கப்பி சிஎஸ்கே பொம்பளை கப்பி நேரத்துல பேச விடனா சென்னை கம்பேக்க மத்த டீம் எல்லாம் பார்ப்பாங்க, பயப்படுவாங்க. அது ஆர்சிபி தான் பிடிக்கும். எங்க டீம் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சா எதிரில ஒரு டீமால நிக்க முடியாது, எல்லார் காலும் நடுங்கும். இனிமே தெரியும் ஓஜி 120 மாமான்றது ப்ரூவ் பண்ணுவாங்க. தோனி மாமா சஞ்சு மாமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பொம்பளை கப்புது, ஒரு யூகா கப்புது. 1 2 3 4 5 6 ரோலிங். செகண்ட் ரோலிங். அம்மா அப்பா பார்த்தாலும் 5 கப்பு பொம்பளை கப்பு என்னத்தல இதை விட்டா வேற டாபிக்கே கிடைக்காதா? தம்பி வைபவ் சூரியவன்சி ஒரு இந்தியன் டேலண்ட், நல்லா விளையாடிட்டு இருக்காப்ல. அவர் அப்படியே ஃபாலோ பண்ணலாம், இந்தியன் டீமுக்கு ஒரு நல்ல ஒரு அசெட் மாதிரி. அவங்க ரொம்ப நன்றி ஐயா, அதாவது வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. சிஎஸ்கே தோனி இல்லாம இந்த 2026ல ஃபர்ஸ்ட் ஜெயிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு தலைமை இல்லைன்னா கூட அடுத்த ஒரு இளைஞர்கள் உள்ள வந்து விளையாடுவோம்னு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பவுலிங்கு, நல்ல ஒரு கேப்டன்சி, நல்ல ஒரு சஞ்சு சாம்சன் ஆடி இருக்கு, ரொம்ப மிகவும் நல்லதா இருக்கு. 112 நல்ல ஒரு இது. இன்னொன்னு ஆயுஷ் மாத்திரை அவரு ரிட்டையர் ஆகாம அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அவரும் ஒரு கேமியோ ஆடி இருப்பாரு, அது ஒரு நம்பிக்கை. மற்றபடி பவுலிங் எல்லாம் நல்ல ஒரு பவுலிங்கு, நல்ல ஒரு கேமியோ நல்லா பண்ணாங்க. சேச்சா மிஸ்ஃபீல்ட் அவங்களாம் இல்ல, நல்ல ஒரு கேட்ச் இது பண்ணாப்புல, எகிரி தடுத்தாப்புல, 6 தடுத்தாப்புல. அதே மாதிரி சஃபரஸ் கான் நல்ல ஒரு கேட்ச் 3வது விக்கெட் எடுத்து கொடுத்தாப்புல. இவங்களுடைய டீம் ஒர்க் தான் வந்து விக்கெட்டுகளை நிறைய இழந்துட்டாங்க. பழைய மாதிரி நிசரங்காவும் ராகுலும் நின்றுந்தா மேட்ச் வந்து அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. அதனால வந்து பவுலிங் சிறப்பா பண்ணிட்டாங்க. செம்ம ஹாப்பியா இருக்குண்ணா, சூப்பர் ஹாப்பினஸ். செம்ம ஃப்ளூக்கு சொல்றவனுக்குலாம் நான் ஒன்றே தான் சொல்றேன், சைலண்டா இருப்பா தம்பி, விட்டுரு. நாங்க பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா எதிரில எந்த டீமாலும் நிக்க முடியாது. 2021 ஞாபகப்படுத்தணும்னு அவசியமே இல்லை, 23 ஞாபகப்படுத்தணும்னு அவசியமே இல்லை, சரிங்களா? நாங்க பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சோன்னு வச்சுங்க, எதிரில எந்த டீமா இருந்தாலும் நிக்கவே முடியாது, சரிங்களா? ஏதோ டவுன்ஃபால் ஃபேஸ் பண்ணா சும்மா உடனே பேக் அவுட் பண்ணிட்டு போறதெல்லாம் சரியில்லை. பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சா இந்த டீம் எல்லாம் தட்டுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. நான் சொல்லிட்டேன், நான் அவ்வளவுதான். 1000 சொல்றவன் சொல்லிக்கிட்டே இருப்பான், அதுக்கெல்லாம் ரிப்ளை கொடுத்துட்டு இருந்தேனா எனர்ஜி வேஸ்ட், டைம் வேஸ்ட், மணி வேஸ்ட், சரிங்களா? ஜாம்பிஸ் கிட்டலாம் ரிப்ளை கொடுக்கறது அவசியம் இல்லை, ஓகே சரிங்களா? இந்த ஜாம்பிஸ்ன்னு சொல்றது என்னைய கலாய்ச்ச ஃபேன்ஸ் கிட்ட, வேற யார்கிட்டயும் இல்லை, சரிங்களா? என்ன போட்டோ வச்சு என் ஃபேமிலி வரைக்கும் இழுத்துட்டு போயிருக்கானுங்க. எனக்கு அது ரொம்ப மைண்ட் ட்ரிகர் ஆயிருக்கு, சரிங்களா? ஆர்சிபி ஃபேன்ஸ் கிட்ட தான் சொல்றேன், அதுவும் சின்ன சாமி வெளியில இருக்க ஃபேன்ஸ். சென்னையில இருந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் கூட பரவாயில்லைங்க, சீரியஸா சொல்றாங்க, என் கூட ஜாலியா பேசிட்டு போனாருங்க, அதுதாங்க வேணும். சின்ன சாமி வெளியில இருக்கானுங்க பாருங்க, டேஞ்சரஸ் ஃபெலோஸ். ஒரு நாள் வரும், மாற்றம் வரும், மொத்த சின்ன சாமி எல்லாம் மாறும். ஒரே ஒரு ஆர்சிபி நடுவில் நிப்பா, அப்ப தவிப்பா அவன். டீம் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சுன்னா தடுக்க முடியாது. நான் சொன்னத, நான் எங்க டீம் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சா எதிரில ஒரு டீமால நிக்க முடியாது, எல்லார் காலும் நடுங்கும், அவ்வளவுதான் சொல்லிட்டேன் நானு. ஏதோ வீக்னஸ் ஃபேஸ் பண்றோம், டவுன்ஃபால் ஃபேஸ் பண்றோம், உடனே நாங்கெல்லாம் அவ்வளோ கீழே தட்டி 10th பிளேஸ் அனுப்ப முடியாது. வந்துட்டோன்னு வச்சுங்க, எந்த டீமாலும் நடுவில் நிக்க முடியாது, எதிரில நிக்க முடியாது. இந்த வருஷம் கப்பு யாருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்லா குவாலிஃபை பண்ணி ஆடுற டீமுக்கு தான் கப்பு, அவ்வளவுதான். எனக்கு நான் சிஎஸ்கே ஃபேனா நம்பிக்கை வச்சிருக்கேன், சிஎஸ்கேன்ட்டு, அவ்வளவுதான். மிச்சபடி ராஜஸ்தானா இருக்கலாம், யாராவது இருக்கலாம். That was really brilliant, bro. Actually, we didn't expect Overton will do wonders. Actually, that was really brilliant. 10 balls were remaining, and Tristan Stubbs, when he got out, everyone erupted like anything. That was absolutely brilliant moment. This was first time at the Chipper. It was really awesome moment. CSK come back. சிஎஸ்கே கம்பேக்னு சொல்ல மாட்டேன், சிஎஸ்கே ஜெயிச்சிருச்சு பிகாஸ் ஆஃப் சஞ்சு சாம்சன். ஓகே, சூன் தோனி வருவாரு, நம்ம ஜெயிப்போம். பட் இன்னைக்கு மினிமம் ஸ்கோர் தான், ஒரு விக்கெட்டுக்கு 18 ஓவர்ஸ்ன்றது ரொம்ப கம்மி. 180ன்றது மினிமம் 240 to 250 தான் நம்ம ஸ்கோர். சென்னை கம்பேக்க மற்ற டீம் எல்லாம் பார்ப்பாங்க, பயப்படுவாங்க. இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கான காரணம் வந்து டெஃபினட்டா வந்து சஞ்சு சாம்சன் தான். ஏன்னா அவர் அடிச்ச அந்த ரன்ஸ் தான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஸோ அவருக்கு இந்த மேட்ச் டெடிகேட் பண்ணலாம். தோனி இல்லாத எல்லாருமே அக்செப்ட் பண்ணி தான் ப்ரோ ஆகணும். ஏன்னா தோனி வந்து எல்லா சீசனுமே ஆட முடியும் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. எப்படி பார்த்தாலும் ஒரு சீசன் தோனி இல்லாம தான் ஆடி ஆகணும். இன்ஃபேக்ட் அது இந்த சீசனுமே ஒரு 3 மேட்ச் ஆயிடுச்சு இல்லாம தான் ஆடிட்டு இருக்காங்க.
அது ஸ்டார்டிங்ல ஒரு ஸ்ட்ரகிள் தெரியும், பட் ஆனா யூஸ்ட் அப் ஆயிட்டாங்கன்னா அகைன் they'll be back. அவ்வளவுதான். சிஎஸ்கே நல்லா விளையாண்டாங்க, இன்னைக்கு ஜெயிச்சது நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வெற்றி மட்டும்தான், கண்டிப்பா இந்த டைம் கப் அடிக்கிறோம். டீம் ஃபார்ம் ஆக போகுது. அதாவது சிஎஸ்கே பத்தி யாரும் என்ன சொன்னாலும் சரி, நாங்க வந்து லேட்டா தான் டீமே ஃபார்ம் ஆகி ஜெயிக்க போறோம். இந்த வருஷம் கப்பு சிஎஸ்கேக்கு தான். இந்த சென்னை மேட்ச் பார்க்க வந்தோம். கண்டினியூஸா தோத்துக்கிறாங்களே, எங்களால ஏதாவது நல்ல எனர்ஜி வந்து ஜெயிக்குவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதே பாசிட்டிவ் வைப்ல அவங்க ஜெயிச்சிட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வந்ததுக்கு ஒரு கண்ணு குளிர்ச்சி இருந்துச்சு. நாங்க நம்பிக்கை வச்சோப்பா சிஎஸ்கே. எங்களுக்கு சிஎஸ்கே மேல நம்பிக்கை இருந்துச்சு. இந்த தடவை ஜெயிச்சிருவாங்க, கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்கன்ட்டு. அதே மாதிரி சஞ்சு சாம்சன் நல்லபடியா ஆடினாரு. அவருக்கு தான் என்னோட ஃபுல் ஹேட்ஸ் ஆஃப். சோ டோனி இல்லாத நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? என்ன எதிர்பார்த்து நானு இந்த மேட்ச்ல ஆனா அப்படின்னு எதிர்பார்த்தோம். சுத்தமா அது ஆர்சிபி தான் பிடிக்கும். ஆர்சிபி தான் படிக்குன்னு சொல்லிட்டு போறாங்களே. ஜெயிச்ச சந்தோஷத்தா நாங்க பெங்களூர்காரு. அதுவும் சந்தோஷம். சிஎஸ்கே போன வருஷம் ஜெயிச்சிட்டாங்க. இந்த தடவை சிஎஸ்கே ஜெயிச்சுனா ஆசையா இருக்கு. போன வருஷம் ஆர்சிபி ஜெயிச்சாங்க, இந்த வருஷம் சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நாங்க வந்து கொடுக்குறோம். ஓகே ஓகே வேற லெவல்ல இருந்துச்சு ப்ரோ. இன்னைக்கு பவுலிங் அட்டாக், ஃபீல்டிங் சூப்பர். வார்டன் செம்மையா பண்ணாரு. சஞ்சு சூப்பரா செஞ்சுரி அடிச்சாரு. வேற லெவல்ல இருந்துச்சு. சரியான கம்பேக். இதுல இருந்து எல்லாமே வின்னு தான் ப்ரோ சிஎஸ்கேக்கு. இந்த வருஷம் யார் கப் அடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சிஎஸ்கே தான் ப்ரோ, வேற என்ன டவுட் ப்ரோ. தொடர்ச்சியோட +5+1 6 தொடர்ந்து 3 போட்டி தோத்தது, அவ்வளவுதான் சிஎஸ்கே அப்படின்னு இதை விட தோத்தெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம் சிஎஸ்கே. இது மேட்டர் கிடையாது, எல்லாத்துக்கும் அள்ளுட்டு இருக்கோம் இந்த டீம்ல. பாத்துக்கோங்க. ஏன் போலிங் அட்டாக் இல்லைன்னு சொன்னானோ, இந்த போலிங் ஸ்கோர் கார்டுன்னு ஒன்று போடுவாங்க. போலிங் ஸ்கோர் கார்டு நான் சொல்றது ஜெனரல் ஸ்கோர் கார்டு இல்லை. அந்த போலிங் ஸ்கோர் கார்டை பார்த்து டிசைட் பண்ணிக்கலாம் போலிங் இருக்கா இல்லையான்னு. இனிமே தெரியும். OG 120 மாமான்றது ப்ரூவ் பண்ணுவாங்க. ஆல்வேஸ் சிஎஸ்கே தான். ரொம்ப சூப்பரா ரொம்ப கைப்பு சத்துருக்கிற மாதிரி இருக்கு எங்களுக்கு. ஒரு பண சோத்துக்கு ஒரு சோறு போதும். ஆல்வேஸ் நாங்கள் சிஎஸ்கே. தோத்தால கவலை இல்லை, ஜெயிச்சால கவலை இல்லை. எங்களுக்கு இன்னும் ஹாப்பியாக தான் இருக்கும். சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணுவோம். சஞ்சு சிஎஸ்கே ஜெயிச்சு போலிங் சூப்பராக இருந்தது, ஃபீல்டிங் சூப்பராக இருந்தது. ஒரு டீம் ஒர்க் இருந்தது. பேட்ரிக் செம்ம எக்ஸ்ட்ராடினரி ஒரு டீம் ஒர்க் இருந்தது. கூட வந்தாங்கன்னா கண்டிப்பாக கப்பு நம்ம அடிச்சிருவோம். சஞ்சு சாம்சன் என்ன அடிச்சாரு. ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் அவுட் பண்ணது நல்ல மேட்ச் ஜெயிக்க முடிஞ்சது. சமீர் அவுட் பண்ணதுனால மேட்ச் ஈஸியா ஜெயிக்க முடிச்சது. ஜெய் சென்னை, ஜெய் பெங்களூர். மோட்டிவேஷன் சிஎஸ்கே டீமுக்கு மோட்டிவேஷன்லாம் இல்ல, ஃபேன்ஸுக்கு வேணா சொல்லிக்கிறேன். நம்பிக்கையா இருந்தா ஜெயிப்போம். எல்லாருமே இந்தியன்ஸ் தான், சரிங்களா? கான்ட்ரவர்சி எடுக்கிறதுன்றது நிறைய மீடியா சேனல்ஸ் ட்ரை பண்றாங்க. நான் உங்களை மீன் பண்ணல, சரிங்களா ப்ரோ? நிறைய சேனல்ஸ் ட்ரை பண்றாங்க என்னை வச்சு கான்ட்ரவர்சி எடுக்கிறதுக்கு. நான் ஒன்னே தான் சொல்ல விருப்பப்படுறேன். அதெல்லாம் மாட்டாம சைலண்டா நான் வெளியே வந்துட்டேன். அதே மாதிரி நீங்களும் அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணாதீங்க. ஜாலியா இருங்க, நம்பிக்கை வச்சுக்கோங்க. இந்த டீம் நம்மள இவ்வளவு வருஷம் சந்தோஷமா வச்சிருக்கு. அதை மறக்காதீங்க, தயவு செஞ்சு அதை மறக்காதீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு பின்னாடி ஒருத்தர் இருந்திருக்காரு, எம்எஸ்ன்னு ஒரு பேரு, எம்எஸ்டின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அதனாலதான் இது வந்திருக்கு. இவ்வளவு ரெஸ்பெக்ட் ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்காரு. கை விட்டுறாதீங்க இந்த டீமை, அவ்வளவுதான் சொல்லுவேன். நம்பிக்கை தான் நம்மளை ஜெயிக்க வைக்கும். நம்பிக்கை தான் அன்றும் இன்றும் என்னைக்கும் சிஎஸ்கே தான். நல்லா இருக்கீங்களா? சிஎஸ்கே வின் பண்ணிருச்சு. சிஎஸ்கே வின் பண்ணிருச்சு. நெக்ஸ்ட் மேட்ச் நம்ம தான் வின் பண்ண போறோம். நெக்ஸ்ட் மேட்ச் தலை எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா அடுத்த மேட்ச் வின் பண்றோம். வேற எதுனா வேணுங்களா? கப்பு வந்து அது எழுதி வச்சுட்டாங்க. சிஎஸ்கே ஒரே ஒரு விஷயம் உறிஞ்சி பூ மாதிரி ஒரு கப்பு பூத்துருச்சு உங்களுக்கு. இனிமே கப்பே அடிக்க முடியாது உங்களால. இந்த சிஎஸ்கே ஃபேன் சொல்றாங்க. உங்களோட தாட் என்ன? நாங்க ஒரே கப்பு தான் ஜெயிச்சோம். அந்த ஒண்ணுக்கு உங்க மூஞ்சி எங்க இருக்குன்னே தெரியல. 5 ஜெயிச்சோம். ஒரு பொம்பளை கப்புது, ஒரு யுவ கப்புது. யாரும் ஓடல, நீதான் ஓடி மொட்டை பதுகிட்ட. இப்படிதான்
ரொம்ப சந்தோஷமா இருக்கு ப்ரோ. பேட்டிங் தரமா இருந்தது, ஃபீல்டிங் சர்ப்ரைஸ் ரன், செம்ம ஃபீல்டிங். ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணோம். சிஎஸ்கே சூப்பரா இருந்து லாஸ்ட் ஒரு ஓவர் தான் வின் ஆனாங்க. சூப்பரா இருந்துச்சுனா செம்மையா ஆடிச்சு. பவர் பிளேயர் 2 விக்கெட் குரூஷியல் விக்கெட்ஸ் எடுத்தாங்க. செம்ம பவுலிங், செம்ம எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. இன்னைக்கு ராசி பிரேவிஸ் ராசி. இப்போ முன்னாடி ஆடின மேட்சஸ்லாம் வந்து ரொம்ப என்ன மொத்தமா போட்டிருந்தாங்க பவுலிங். ஆனா இன்னைக்கு ஜேமி ஓவர்டன், கலீல் அகமது நல்லா பேசர்ஸ்லாம் வந்து கலக்க விட்டாங்க. இந்த வருஷம் யாருக்கு படிப்பா? இந்த வருஷம் RR செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க. சூர்யவன்ஷி குட்டி பையன் பார்க்கலாம். கலக்கிட்டோம். வேற லெவல்ல இருக்கு ப்ரோ. இதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிருக்கோம். பட் ஆனா இதோட நிறைய மேட்ச் வரும். இன்னொரு தொடர்ந்து ஒரு 4-5 வின் பண்ணோம்னா டாப் 4 போயிடலாம். வேற லெவல் போலிங் இன்னைக்கு, நெக்ஸ்ட் லெவல் போலிங். குர்ஜப்ரீத் செம்ம இன்க்ளூஷன். அதுக்கப்புறம் வந்து ஓவர்டன் வேற லெவல்ல போட்டாரு. அகில் ஹுசைன் 2 ஓவர் தான் போட்டாரு, செம்மையா போட்டாரு. எல்லாமே செம்மையா போட்டாங்க. ஃபீல்டிங் வேற லெவல், போலிங் வேற லெவல், பேட்டிங் சஞ்சு 100. ஹாப்பியா வீட்டுக்கு போக வேண்டியதான். அவ்வளவுதான், இனிமே ஜெயிக்க தான் போறோம் எல்லா மேட்ச். அப்படியே ஸ்ட்ரீக், அப்படியே கப் எடுக்க போறோம். அப்படியே வந்திருக்கேன். தோனி மாமா, சஞ்சு மாமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்ததுனால எனக்கு ஹாப்பியாக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக. அதனால ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் அம்மா கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. நல்லா விளையாண்டாங்க. சஞ்சு சாம்சன் 56 பால்ஸுக்கு 145 ரன் அடிச்சாங்க. கம்போஜ் வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க. 4 பால்ஸ்க்கு 4 விக்கெட்ஸ் எடுத்தாங்க. ஓவர்லாம் சூப்பரா அடிச்சாரு. 4 விக்கெட் கொடுத்திருந்தாங்க. சோ இந்த வருஷம் பிரேவிஸ் நாங்க பார்த்தா ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணோம். போன மேட்ச் தான் நாங்க ரொம்ப மிஸ் பண்ணியிருந்தோம். சோ நெக்ஸ்ட் மேட்ச் டோனி விளையாடுவாரு, நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த மேட்ச்ல நீங்க யாரை ரொம்ப மிஸ் பண்றீங்க? டோனி தான். ஆஃப் கோர்ஸ் நாங்க டோனி தான் மிஸ் பண்றோம். இந்த மேட்ச் கண்டிப்பா சிஎஸ்கே தான் கப் அடிக்கும். அது எங்களோட ஃபுல் சப்போர்ட், ஃபேன் சப்போர்ட் ஃபுல்லா இருக்குது. ரொம்ப சூப்பரா விளையாடினாங்க. பேருக்கு ஏற்ற மாதிரியே சிஎஸ்கேன்னு சொல்லி ஜெயிக்கவே எல்லாம் சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாருக்கலாம் கம்பேக் சூப்பர் கிங்ஸ்ன்ற ஒரு லைனை வந்து அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. I think CSK will come back after today's match, and next match Dhoni is playing, so definitely CSK would have a comeback and CSK can go into the playoffs if they try well. Okay. Today's match was absolutely wonderful. என்னடா இது மேட்ச் நல்லாவே ஜெயிச்சமேடா. ஜெயிக்கதா செஞ்சோம். வேறதுவே ஆளே ருத்ராஜ் கேக்வார். என்னன்னா ருத்ராஜ் ஆனா பேட்டிங் நல்லா இருக்கணும். சஞ்சு 100 எடுத்தாடா, அதுக்காக வந்திருக்கலாம்லடா. வந்துட்டே வேர்ல்ட் கப் வாங்கி கொடுத்தாடா. வேர்ல்ட் கப் தான வாங்கி. சஞ்சு சாம்சன் பேட்டிங் செம்மையா இருந்தது. ஓகே, யாரை மிஸ் பண்றீங்க இந்த வாட்டி? தோனி மிஸ் பண்றீங்களா? ஓகே, இந்த வாட்டி ஜெயிச்சது எப்படி இருந்தது சிஎஸ்கே? செம்மையா இருந்தது. 19 வருஷமா நாங்க தான் அடிச்சிட்டு இருக்கோம். இந்த ஒரு வருஷம் சரி 2-3 வருஷமா ஸ்டார்ட் ஆஃப் த சீசன் சரியா போலன்னு சொல்றீங்க. எண்ட் ஆஃப் த சீசன் எடுத்து பாருங்க. எந்த டீம் வந்து எத்தனை ஐபிஎல் ஃபைனல் விளையாடி பாருங்க. ஆர்சி போன கப் அடிச்சாங்க. அவங்களோட சீசன் ஸ்டார்டிங் எப்படி இருந்துச்சு? 8 மேட்ச் ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருந்தாங்க. அது கடைசி 8 மேட்ச் ஜெயிச்சு தான் பிளே ஆஃப் வந்தாங்க. ஓகே, டீம் பேலன்ஸா இருந்துச்சு, ஜெயிச்சிட்டாங்க. அதுக்குன்னு சொல்லி நம்ம 18 வருஷமா வந்து ஆண்ட காலெல்லாம் விட்டுட்டு நம்ம ஏதோ ஒரு சீசன் சும்மா 2-3 சீசனா விட்டுட்டு அதுக்காக ஒரு 2-3 மேட்ச் தோத்துட்டாங்க. அதை வச்சுக்கிட்டுலாம் நம்ம பேச முடியாது. இப்போ இன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. டெவால் பிரேவிஸ் உள்ள வந்திருக்காப்ல. தோனி ஒரு 2 மேட்ச் வந்திருக்காங்க. இன்னைக்கு பேலன்ஸா இருந்துச்சு டீம். ஜேம்பி ஓவர்டன் செம்மையா போலிங் போட்டாரு. 4 ஓவர் 4 விக்கெட் 18 ரன். குர்ஜப்ரீத் சிங் அந்த ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஒரு வைடு அந்த பவுன்ஸா போயிடுச்சு. அது தவிர மத்த எல்லாமே லைன் அண்ட் லைன் தான் செம்மையா போட்டிருந்தாரு. பேட்டிங்ல சேட்டானி களத்துல இறங்கி செம்மையா பிச்சிட்டாரு. ருத்ராஜ் மட்டும் கொஞ்சம் ட்ராக்ல வந்துட்டாருன்னா ஓப்பனிங்லாம் பிச்சிடலாம். அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர்லாம் ஆல்ரெடி செம்மையா விளையாட்டு இருக்காங்க. டூபே பிரேவிஸ் தான் இருக்காங்க. நல்லா லைன்ல போயிட்டு இருக்கு. இது அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு பிளே ஆஃப் கண்டிப்பா போறோம். இவங்களுக்கு போன வருஷம் சேலஞ்சை நம்ம முடிக்கிறோம். இந்த வருஷம் யாருக்கு அவங்களுக்கு நமக்கு போட்டி வருமா சொல்ல முடியாது ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு ராஜஸ்தான் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. அந்த தம்பி வைபவ் சூரியவன்சி ஒரு இந்தியன் டேலண்ட், நல்லா விளையாடிட்டு இருக்காப்ல. அவர் அப்படியே ஃபாலோ பண்ணோம்னா இந்தியன் டீமுக்கே ஒரு நல்ல ஒரு அசெட் மாதிரி. அவங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் என்னோட ஃபேவரட் ஃபோர்ஸ். ராஜஸ்தான் ராயல்ஸ், சிஎஸ்கே, ஆர்சிபி பிளே ஆஃப் வரான்னு ஒரு இது இருக்கு. மும்பை வந்து நமக்கு தெரியும் அந்த ஆண்டமில் எப்படி வருவாங்கன்னு சொல்லி ஸ்டார்டிங்ல ஜெயிக்கிற தூக்குற மாதிரியே போவாங்க. கடைசியில எப்படியாச்சும் பண்ணி பிளே ஆஃப் வந்துடுறாங்க. ஸோ என்னோட ஃபேவரட் ஃபோர் வந்து எம்ஐ, ஆர்சிபி, சிஎஸ்கே, ஆர்ஆர். இந்த நாள்ல யார் வேணா வந்து ஃபைனல் செமிஃபைனல்ஸ் வரலாம். பட் கண்டிப்பா நாம போறோம். இந்த வாட்டி அடிச்சு தூக்குறோம் ப்ரோ. வெரி 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 சஞ்சு குருஷன் மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச் அடிச்சிட்டோம். இந்த மறுச்சிக்கு அடிப்போம், அடிச்சிட்டே இருப்போம். அதை மறுபடியும் ப்ரூவ் பண்ணிருக்கோம். மறுபடியும் ப்ரூவ் பண்ணுவோம். திரும்ப ஒன் மோர் அடிப்போம். கப்பு எங்களுது தான் இந்த வாட்டி. கப்பு சிஎஸ்கே சூப்பருங்க. 5 தடவை கப்பு எடுத்துட்டோம். 6வது தடவை முடிச்சு கொள்வோமே. தலை இல்ல,
அதுதான் பெரிய இதாக இருக்குது. 4 மேட்ச் தலை இல்லை, தலை வந்தாருன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ நீங்க சிஎஸ்கே ஃபேனு, உங்க சன்னா இது? ஆமா. நீங்க ஆர்சிபி ஃபேனா? எஸ், நான் ஆர்சிபி ஃபேனுங்கிறத விட விராட் கோலி ஃபேனு. இந்த வருஷம் சிஎஸ்கேக்கு 6வது கப்பை விட ஆர்சிபிக்கு 2வது கப்பு தான் வரும். நீங்க 2வது கப்புன்றாங்களே, நீங்க என்ன சொல்றீங்க? 1 2 3 4 5 6 ரோலிங். செகண்ட் ரோலிங். செகண்டா? ஆமா. என்ன சார் 2வது கப் அவங்களுக்கு தான் சொல்றாங்க, நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல, இந்த தடவை நாங்க முயற்சி பண்ணுவோம். 6வது கப்பு நாங்க ஜெயிச்சிருவோம். தலை வந்துட்டாருன்னா 6வது கப்பு தன்னால வந்துடும். ஓகே, சூப்பரா இருக்காங்க. நான் முன்னாடியே போற டைம்லயே சொல்லியிருக்கேன் சிஎஸ்கே தான் ஜெயித்து போறேன்னு சொல்லிட்டு. நான் எல்லாரும் சொல்லியிருக்கேன் இப்போ சிஎஸ்கே நான் சரியா ஆட மாட்டான்னு சொல்லிட்டு. பட் நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன், நான் அது கண்டிப்பா ஜெயித்துக்கணும். அதையும் நான் நம்பர் 1 இது விஐபி டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணி வந்திருக்கேன். ஸோ ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. எக்ஸாக்ட்லி இன்னைக்கு அது பார்த்திருக்கேன்னா அது சொல்ல முடியல எனக்கு. அவ்வளோ ஹாப்பினஸ் அது ஃபீல் பண்ணதுக்கு. ஈவன் லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்னா ஃபுல்லாக எக்ஸைட்மெண்ட். இது ஃபர்ஸ்ட் டைம் தான், இது முன்னாடி அப்போ நான் போகல, இது ஃபர்ஸ்ட் டைம் தான். பட் இட்ஸ் சூப்பர் ஃபீலிங். அது சொல்லவே முடியல. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. ஓகே, ஜெய் சிஎஸ்கே, ஜெய் சென்னை. சிஎஸ்கே ரொம்ப செமையா ஆடிட்டாங்க. இப்போ இந்த சீசன்ல ஃபர்ஸ்ட் வின், அது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. ஏன்னா போன மேட்ச் கூட நல்லா ஆடிட்டு இருந்தாங்க. பவுலிங் செக்ஷன்ல மட்டும் கொஞ்சம் ஒரு ப்ராப்ளம் இருந்தது. ஆனா இந்த மேட்ச்ல அதை கிளியர் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா இனி பிளே ஆஃப் சான்ஸ் இருக்கு. சிஎஸ்கே கண்டிப்பா ரிட்டர்ன் பழைய மாதிரியே வந்துருவாங்க. அப்பா பார்த்தாலும் 5 கப்பு பொம்பளை கப்பு இன்னாத்தல இதை விட்டா வேற டாபிக்கே கிடைக்காதா? ஏன் சொல்லி சிஎஸ்கே ரசிகர் எவ்வளோ டாபிக் இருக்கு, எவ்வளோ பேசலாம். எப்பா பார்த்தாலும் 5 கப்பு இருக்கு, பொம்பளை கப்பு எங்க கிட்ட இருக்குது. எதுக்கு இதெல்லாம் சொல்லு தலைவா, சொல்லு. நாங்க எப்பயுமே ராயல், பெண்ணுக்கு முதல் உரிமை, எப்பயுமே பெண்ணுக்கு விட்டு கொடுத்தோம். அதனால பொம்பளை கப்புன்னு தப்பா சொல்லாதீங்க. நம்ம தமிழ்நாட்டுல பெண்ணுக்கு தான் முதல் உரிமை. அதனாலதான் பெண்ணை வந்து பசி ஜெயிக்க வச்சோம். அதுதான் ராயல். எப்பயுமே ஆர்சிபி ராயலா இருப்போம். சொல்லு தெளிவா, 17 வருஷம் சொல்லு. நாங்க ஒரு கப்பு ஜெயிச்சதுக்கு இவங்க மூஞ்சி எங்க போச்சுன்னே தெரியல. அப்ப 5 ஜெயிச்சா சமானம் தான், எல்லாம் காலி ஆயிட்டு இருப்பாங்க. அதனாலதான் தலைமை போதும். 1 ஜெயிச்சாலும் அவங்களால தாங்க முடியாது. ஒன்னொன்னு நிப்பாட்டியா போல. அதான் காரணமே. சொல்லு. உங்க ஏரியால வந்து சிஎஸ்கே ரசிகர் அடிச்சு அனுப்புறீங்க, நாங்க வந்து எல்லாமே ஐயோ எங்காத்தா போறது? இங்க வந்து சும்மாவா விட்டாங்க? நொந்து நூலாய் போய் கிடக்குறேன். சுத்தி வந்து சிஎஸ்கே பொம்பளை கப்பி, சிஎஸ்கே பொம்பளை கப்பி நேரத்துல பேச விட்டாதான் நாங்க பேசுவோம். சுத்தி வலிக்கிறாங்க. எந்த கிரவுண்டு போனாலும் தெரியல, மெஜாரிட்டி எங்க இருக்கோ அவங்க தான் பேசுவாங்க தெளிவா. அடிக்க மாட்டாங்க, யாரையும் அடிக்க மாட்டாங்க. அது என்னன்னா சிஎஸ்கே ரசிகர் அப்படி சொல்லுவாங்க. அஷ்டாங்க இப்ப நான் கூட சொல்லுவேன், என்ன இங்க அஷ்டாங்க அப்படின்னா நீ ஏத்துப்பியா? யாரையும் அடிக்க மாட்டாங்க. அவங்கவுங்க கிரவுண்ட்ல அவங்கவுங்க மெஜாரிட்டி, அவ்வளவுதான். இப்ப சேப்பாத்துக்கு வந்தா சிஎஸ்கே, பெங்களூரு போனா ஆர்சிபி. இதுதான் தெளிவா. இதை தவிர்த்து வேற யாரும் அடிக்க மாட்டாங்க. இந்த வருஷம் கப்பு சிஎஸ்கே தான் சொல்றாங்க. இந்த வருஷம் கப்புக்கு சிஎஸ்கே தான் சொல்றாங்க. தூங்கி நிற்கும் போது கனவு வந்திருக்கும், அதான் நடந்திருக்கும். கப்பு எல்லாம் அடிக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த வருஷம் 2 பேருக்கு தான் போட்டியே. ஒன்னு ஆர்சிபி, இன்னொன்னு டிவிகே. அவ்வளவுதான். இவங்க 2 பேருக்கு தான் போட்டி. இந்த வருஷம் யாரு வின் பண்ண போறாங்கன்னு அவங்க ஆர்சிபி தான். டிவிகே ஆர்சிபி. காட்டுறாரு, ஸ்டார் காட்டுறாரு. 18 வருஷம் தூங்கிட்டு கனவு காட்டிருந்தாங்க. 2 பேருக்கு தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, ஒன்னு ஆர்சிபி. இவங்க 2 பேருக்கு தான் போட்டியே. கிரிக்கெட்ல எலெக்ஷன் ஒன்னும் பிரச்சனை இல்ல. அங்க உனக்கும் டிவி கேக்கு தான் போட்டி. ஒன்னும் பிரச்சனை இல்ல, போயிட்டு வா. சிஎஸ்கே ஜெயிச்சது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இதுல வந்து தோனி இருந்தாருன்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிக சந்தோஷம் கிடைச்சிருக்கும். தோனி இல்லாத கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அடுத்த மேட்ச்ல இருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். சூப்பரா ஆடினாங்க. நாங்கெல்லாம் பெங்களூர்ல இருந்து வந்தோம். ஸோ சூப்பரா போச்சு மேட்ச், வேற லெவல். விசில் போடும், ஓன்லி விசில் போடும். ஓகே ப்ரோ, இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு யார் ப்ரோ காரணமா இருந்தா? எல்லாருமே டீம் எஃபர்ட் தான். ஓவர் நல்லா போட்ட அப்படி, சஞ்சு நல்லா ஆடினா அப்படி, விக்கெட் ஸ்டார்டிங்ல விக்கெட் கொடுக்காததான் நம்மளுடைய மெயின் இதுவே.
ஸோ அதனால ஓவரால் எல்லாருமே நல்ல எஃபர்ட் போட்டாங்க. பெர்ஃபார்மன்ஸ் 3 மேட்ச் தோத்தோம், பட் இந்த மேட்ச் வந்து எல்லாத்தையும் சரி செய்யற மாதிரி ஜெயிச்சிட்டாங்க. நல்ல பேட்டிங், ஃபீல்டிங், பவுலிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. யூனிட் ஃபுல்லா லைக் கலெக்டிவா ஆடினாங்க, சூப்பரா இருந்துச்சு. இந்த டீம்ல யாரை மிஸ் பண்றீங்க இந்த டைம்? கண்டிப்பா தோனி தான். ஏன்னா ப்ராபப்ளி தான் லாஸ்ட் சீசன் அவருக்கு. ஸோ நிறைய மேட்சஸ் மிஸ் பண்ண நம்ம அவர் பாக்குறது கம்மியா இருக்கும். ஆப்வியஸ்லி தோனி தான். நாங்க வந்து இந்த மேட்ச் ஜெயிக்கணும், மோட்டிவ் பண்ணணும் தான் வந்தோமே. பட் வந்து சிஎஸ்கே வந்து எப்பவுமே நாங்க தோத்தாலும் சிஎஸ்கே தான். சிஎஸ்கே தான், யார் என்ன சொன்னாலும் சிஎஸ்கே தான். தோத்தா பண்ணாலும் நாங்க சிஎஸ்கே தான்.